வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் எஸ்ஐஆர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். நம்ம நாட்டில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான வேலை செய்யுது. இதுதான் வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, 18 வயசு நிறைவடைந்த வாக்காளர்களை புதிய வாக்காளர்களாக சேர்ப்பதும், இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள் இவர்களுடைய பெயர்களை நீக்கவும் மற்றும் பெயர், முகவரி, புகைப்படத்தில் உள்ள தவறுகளை சரி செய்யவும் ஒவ்வொரு தகுதி பெற்ற குடிமகனும் வாக்களிப்பதை உறுதி செய்வது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. இது கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், சட்டப்படி தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக அல்லது தேவைக்கேற்ப இதை பண்ணுவாங்க. இப்போது இந்த திருத்த வேண்டிய தேவை வந்திருக்கா அப்படின்னா ஆமாம், இந்த வருஷம் எஸ்ஐஆர் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டால், 1951 2004 வரை மொத்தம் 8 முறை இது நடந்திருக்கு. கடைசியாக 2002 2004 இந்த வருஷத்தில் நடந்திருக்கு. இப்போது இது நடந்து 21 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு. இதனால் வாக்காளர் பட்டியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அதோடு பல அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் தேர்தல் சரியாக தான் நடக்குதா அப்படின்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கான காரணங்களால் மறுபடியும் இதை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தருடைய பெயர் பல இடங்களில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதாலும், இறந்தவர்களுடைய பெயர் இன்னும் நீக்கப்படாமே இருக்கிறதாலும், வெளிநாட்டவர்கள் தவறாக பட்டியலில் சேர்க்கப்படுவதாலும் மீண்டும் இந்த வாட்டி எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நம்மளோட வாக்காளர் பட்டியல் சரியானதும் நேர்மையானதுமாக மாறிடுது. இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.